Okay, this is Venkat for venkatfin.com. இல்லை அது ஹெல்த் இன்சூரன்ஸ், பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட், ஏர்லி ரிட்டர்ன் பண்ணணும். நம்பர் வந்து venkatfin.com இருக்கும், இல்லாட்டி டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். மெசேஜ் பண்ணுங்கள், எவ்வளோ கன்சல்ட்டிங் ஃபீன்னு கேளுங்க, அப்புறம் ப்ரொசீட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் தமிழ்நாடு ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் தட். எனக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு. இப்போ ஒருத்தங்க எஜுகேட்டடாக இருக்கிறாங்க, அவங்க ஒரு கிராஜுவேட், ஒரு போஸ்ட் கிராஜுவேட், ஒரு ஒர்க் பண்ணுறாங்க, அப்ராடில் இருக்காங்க, இல்லாட்டி இந்தியாவிலே ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம என்ன நினைப்போம், அவங்க ஒரு நல்லா தேர் எஜுகேட்டட், நல்லா இருப்பாங்க, கொலை பண்ண மாட்டாங்கன்னு நினைப்போம் கடைசிக்கு. ஆனால் இன்றைக்கி உலகம் வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிடுச்சுன்னா, வி கேனாட் எக்ஸ்பெக்ட் திங்ஸ் ஃப்ரம் எஜுகேட்டட் பர்சன். அவங்க பண்ணுறது வந்து ஆச்சரியமாக இருக்கும். இது என்னென்னா, நான் 4 நாள் முன்னாடி வீடியோ போட்டிருந்தேன். இந்த யுனைடெட் ஹெல்த் குரூப் வந்து யூஎஸில் ஒன் ஆஃப் த, அதாவது 70 மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் வச்சு பார்த்தீங்கன்னா 17th பிளேஸ் வேர்ல்டு ஓவர். ஐ மீன் இந்த யூஎஸ், இந்த 17th பிக்கெஸ்ட் கம்பெனி இந்த யூஎஸ். பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் ரெவன்யூ இருக்கும். இந்த பையன் இந்த சிஇஓ வந்துட்டு நியூயார்க்கில் ஹில்டன் ஹோட்டலில் வச்சுட்டு அந்த சிஇஓவை திஸ் கைஸ் சம்மன் சாட். ஸோ ஒரு இன்டர்ஸ்டேட் மேன் ஹண்டிங் மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. கடைசியில் பார்த்தா அந்த மெக்டொனால்ட் எம்ப்ளாயி வந்துட்டு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க பென்சில்வேனியாவிலேருந்து. என்னென்னா, நீங்கள் வந்து இந்த போஸ்டரில் ஒட்டியிருந்தவர் வந்து இங்கே உட்காந்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, தென் த போலீஸ் ஹஸ் கான் அண்ட் அரெஸ்டட் ஹிம். சர்ப்ரைசிங்லி ட்ரூ காருங்கிற கம்பெனியில் திஸ் கைஸ் அ டேட்டா இன்ஜினியர். அவன் வந்து பென்சில்வேனியா, ஐ மீன் யூனிவர்சிட்டி ஆஃப் பென்சில்வேனியா, மெரிலாண்ட் சம்வேர், அவர் வந்து போஸ்ட் கிராஜுவேட் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ். அண்ட் ஹவாயில் ஒரு ரொம்ப நல்ல, அதாவது ஐவி லீக் ஸ்கூல் மாதிரி படிச்சிருக்கிறாரு. அண்ட் ஹி ஹஸ் கிவன் அ வெரி பியூட்டிஃபுல் கிராஜுவேஷன். இந்த அமெரிக்காலாம் இந்த +2 முடிக்கும் போது இந்த கிராஜுவேஷன் ஸ்பீச்னு சொல்லுவாங்க. ரொம்ப அழகாக பேசியிருக்கிறான் அந்த பையன் 2016. பட் தேர் இட் செல்ஃப் அவங்களோட கேரக்டர் தெரிஞ்சுக்கலாம். அவன் என்ன சொல்கிறான்னா, ஹி ஸ்பீக்கிங் அபவுட் சேலஞ்ச் இன் த வேர்ல்டு. இவனுக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, அவன் ஒரு நோட் எழுதியிருக்கான் அந்த சிஇஓ சுட்டலையா என்னன்னு தெரியல, லைக் தீஸ் பேராசைட்ஸ் கீப் கம்மிங்னு சொல்லிட்டு. அதாவது இதெல்லாம் வந்துட்டு. அப்புறம் அவன் இன்னொரு விஷயம், ஒரு மேனிஃபெஸ்டோ மாதிரி எழுதியிருக்கிறான். என்னன்னா, அவன் கத்தியிருக்கிறான் நேற்று அந்த போலீஸ் வந்து பிடிச்சிட்டு போயிட்டாங்க. பிகாஸ் தே ஆல்வேஸ் ஃபேவர் த கார்பரேட் அமெரிக்கன்ஸ், திஸ் அமெரிக்கன் லாபி எல்லாம் அப்படி தான் இருக்கும். அதனால இவன் பேசவே வெளில. இவன் என்ன சொல்லி கத்தியிருக்கிறான்னா அந்த ஜேர்னலிஸ்ட் முன்னாடி, அதாவது ஒரு அமெரிக்கனை வந்து இன்டெலெக்சுவலாக சிந்திக்கவே விடமாட்டாங்க, அதை ரூயின் பண்ணிடுவாங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதை என்ன ரிசர்ச் பண்ணி பார்த்தானா, இவனுக்கு வந்து ஒரு பேக் பெயின் இருக்குது, கிரானிக் பேக் பெயின் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அவன் அதுக்கான புக்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கிறான். தென் ஹி ஹஸ் ரெட் புக்ஸ் அபவுட் த இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ், பேசிக்கலி இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரி இன் த யூஎஸ். நிறைய பேர் எனக்கு யூஎஸ்லேருந்து கன்சல்ட்டிங் பண்ணும்போது சொல்லுவாங்க, இங்கே அமெரிக்காலாம் நம்பாங்க. மை சிஸ்டர் இஸ் அ யூஎஸ் சிட்டிசன், எனக்கு அமெரிக்கா கதை. அண்ட் ஐ வாஸ் இன் த ஹெல்த் கேர் ஐடி ஃபியூ இயர்ஸ் பேக். அதனால யூஎஸில் ஹெல்த் கேர் ஐடியில் என்னென்ன நடக்குதுன்னு தெரியும். இங்கே இருக்கிற கந்துவட்டியோட மோசமாக அங்கே இருக்கிற ஒரு சில ப்ராசஸ் இருக்கும். பட் தட் பி a ப்ராப்பர் கார்பரேட் பிஸ்னஸாக இருக்கும், அவ்வளோதான். ஹேவிங் செட் தட், இந்த பையனுக்கு அந்த கிரானிக் பேக் பெயினுக்கு யுனைடெட் ஹெல்த் குரூப்பில் கிளைம் கேட்டிருக்கானா என்னன்னு தெரியல. அண்ட் ஹி வாஸ் ஃப்ரஸ்ட்ரேட்டட். ஆனால் நிறைய சோசியல் மீடியா நோட்ஸ் எழுதியிருக்கானா, வயலன்ஸ் வந்து சொல்யூஷன் இல்லைன்னு எழுதியிருக்கிறான். அவன் என்ன நினச்சான்னு தெரியல. மேபி ஹி தாட், ஓகே தீஸ் கைஸ் ஆர் சீட்டிங் பீப்புள். நிறைய யுனைடெட் ஹெல்த் குரூப் பற்றி படிச்சிருப்பான் போல் இருக்கு. நம்ம நாட்டில் ஒருத்தங்க படிச்சிருந்தாங்கன்னா, பொதுவாக ஒரு இது நம்ம வந்து ஒரு டெவலப்டு நேஷனில் இது நம்ம எதிர்பார்க்குறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எப்படி someone who is very well educated from the United Health Group and he has taken this kind of decision to suit a CEO of a top company. அது எப்படி ஒரு டிரைவர் அந்த ஹோட்டலில் தங்கினது வந்து டிரைவிங் லைசன்ஸ் வந்து வேறு டிரைவிங் லைசன்ஸ், ஒரு டூப்ளிகேட் டிரைவிங் லைசன்ஸ் வச்சு பிளான் பண்ணியிருக்கிறாரு. அது எப்படி அவரை கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு தைரியமாக பண்ணாருன்னு தெரியல. பட் ஐ வில் டெல் யூ த ட்ரூத் பிஹைண்ட் திஸ். ஹீ இஸ் ரியலி a குட் ஹியூமன் பீயிங் தான் நினைக்கிறேன். ஓகே, அப்பாலஜிஸ் ஃபார் சேயிங் திஸ். ஒரு கார்பரேட் என்டிட்டி வந்துட்டு எவ்வளோ வேணாலும் நம்ம பண்ணலாம். அதாவது அவன் தான் சொல்லியிருக்கிறான், அதாவது வந்து டினே பண்ணுங்கள், அப்புறம் டிஃபெண்ட் பண்ணுங்கள். அதாவது ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனியோ, ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ், ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனியோ முதல்ல கிளைமை டினே பண்ணுறது, அப்புறம் அதை வந்துட்டு ஏமாத்துறது, அப்புறம் நம்ம கேஸ் எல்லாம் நம்மளை வந்து டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு. ஏன்னா தே ஹேவ் ஆல் த லீகல் ஸ்டாஃப் ஒர்க்கிங் ஃபார் தம். இதை வந்து this is a very good awareness even for people, both for people in the US and also in India. இந்தியாலையும் இப்படி தான் ஆகிட்டு இருக்கு. இப்போ கவர்மெண்ட் வந்து 100% FDAங்கிறாங்க. இவங்கெல்லாம் எங்கேருந்து, அமெரிக்கா, ஆஸ்திரேலியாவிலேருந்து தான் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க, யூரோப்லேருந்து. தே ஜஸ்ட் வாண்ட் டு மேக் மணி அவுட் ஆஃப் அஸ். இங்கே நிறைய கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, குழந்தை பார்த்துக்கிறாங்க. இங்கே வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி ஆரம்பித்தா we can make lots of moneyன்னு சொல்லிட்டு அவங்க வந்து எந்த அளவுக்கு எத்திக்கலாக நடந்துப்பாங்கன்னு நம்மளால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அண்ட் again coming back to this, can we expect this from educated person? அவன் என்ன நினச்சிருக்கான்னா, அவன் எப்படி நினச்சிருக்கலாம், ஒரு எஜுகேட்டடாக இருக்கவன், ஒரு டேட்டா இன்ஜினியராக இருக்கவன், நம்ம வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணணும், நம்ம வந்துட்டு ஃப்யூச்சரில் ஒரு பொலிட்டீஷியனாக இருக்கலாம், வந்து ஒரு கவர்னர் ஆகிருக்கலாம்,
ஏதோ ஒரு ஆகி அந்த அந்த சிஸ்டமை மாற்ற முயற்சி பண்ணியிருக்கலாம். மேபி நெக்ஸ்ட் 20 இயர்ஸ் அவன் லைஃப்பை அதுக்கு சென்ட் பண்ணியிருக்கலாம். வெறும் 26 வயசு பையன் ஹி ஹஸ் சாட் அ சிஇஓ. இஸ் தட் அ சொல்யூஷன்? அவன் 20 வருஷம் 30 வருஷம் ஜெயிலில் அனுபவிக்க போகிறான். அண்ட் அவங்க தாத்தாலாம் வந்து ரியல் எஸ்டேட் டைக்கூன் போல் இருக்குது அந்த ஏரியாவில், பென்சில்வேனியாவில். அண்ட் ஐ ஃபெல்ட் வெரி வெரி பேட் ஃபார் திஸ் கை. அஃப்கோர்ஸ் அந்த சுட்டவர் அந்த சிஇஓக்கு 2 சில்ட்ரன் இருக்காங்க. வி ஹாவ் டு சிம்பத்தைஸ் வித் தெம் ஆல்சோ. ஹிஸ் பேரண்ட்ஸ் வேர் ஷாக்டு. வாட் ஐ வாண்ட் டு எக்ஸ்பிரஸ் டு இஸ், எனக்கே நான் எங்கள் அம்மாட்ட நான் நிறைய பேருக்கு தெரியாது நான் என்ன பண்ணுறேன். ஹெல்த் இன்சூரன்ஸ் மாத்திரம், டேர்ம் இன்சூரன்ஸ் நான் இஷ்யூ பண்ணுவேன். ஹெல்த் இன்சூரன்ஸ் அதுவும் எங்கிட்ட பேசிட்டு ஆன்லைன் வாங்கும்போது 2-3 தடவை சொல்ல ஆரம்பிச்சிடறேன். இப்போலாம் பேங்க்கில் வாங்குவாங்க, ஆன்லைன் வாங்குவாங்க. சார் யார்கிட்ட வாங்குறீங்களோ அவங்க தான் பொறுப்புன்ட்டு. ஏன்னா எனக்கு எந்த லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி மேலேயும் எந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனியும் பயஸோ எனக்கு சந்தேகம் இருக்குது எல்லா கம்பெனி மேலேயும். பிகாஸ் தீஸ் ஆர் ஆல் கார்பரேட்ஸ் மேக்கிங் மணி அவுட் ஆஃப் அஸ். நாளைக்கு ஏதோ ஒரு லூப் ஹோலில் கிளைம் கொடுக்காம போகலாம் அப்படின்னு நான் பயப்படுவேன். அப்போ நம்மக்கிட்ட அந்த பிளெஸஸ் கொடுத்தாங்கன்னா நம்ம தலையெழுத்து, நம்ம அதை அவங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்கணும். நம்மகிட்ட பேசிட்டு வெளியில் வாங்குறாங்க, யார்கிட்ட வாங்குறீங்களோ அவங்க தான் பொறுப்பும்பா. நான் எங்கள் அம்மாட்ட ஒரு சின்ன நான் சிரிச்சிட்டே சொல்லுவேன், இட்ஸ் அ வெரி குட் ஒர்க் தட் ஐ எம் டூயிங். ஒரு சில பேர் என்னோட கன்சல்டிங் சர்வீஸ் யூஸ் பண்ணுறாங்க. இட் இஸ் ஹெல்பிங் மீ சர்வைவ். ஆனால் என்ன பயமாக இருக்குன்னா, நாளைக்கு என்னை வந்து ஒன்றும் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சார் இந்த மாதிரி கிளைம் கிடைக்கல, அவங்ககிட்ட பேசி நான் ஆன்லைனில் வாங்கினேன், எங்கேயோ வாங்கினேன் அப்படின்னு கிளைம் கிடைக்கலன்னா சைக்கலாஜிக்கலி எனக்கு அது அப்செட்டாக தான் ஆகும். பட் அந்த மாதிரி நிலைமையில தான் அமெரிக்கா இருக்குது இப்போ. யூனோ தே ஃபேவர் அ கார்பரேட் என்டிட்டி. இன்றைக்கி ஒரு சிஇஓ சுட்டு கொண்டிருக்காங்க. டுமாரோ வாட் வில் ஹேப்பன்? இந்தியாலையும் கோபதாபங்களை இந்த மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ணாமல் இருக்கணும். அதுதான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். பட் பிவேர், there is lots of good things about the insurance sector, but lots of bad things. இது எகைன் வெளிநாட்டில் இருக்கவங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. எங்கள் நாட்டில எல்லாம் அமெரிக்கால எல்லாம் அப்படின்னு சொல்லாதீங்க. உங்கள் நாட்டில் பிரச்சனை இருக்கிறனா தான் ஒரு சிஇஓ சுட்டே கொண்டிருக்கிறாங்க. ஸோ நம்ம நாட்டில் ஓரளவுக்கு ஓகேவா இருக்குது, ப்ராசஸ் நல்லா இருக்குது. நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி கேர்ஃபுல்லாக நடந்துக்கணும். தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருங்க. குட் லக் டு யூ.